ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுக்கும் போது உலக நாடுகள்லாம் பெஞ்ச் மேலே இருந்து கூச்சல் போட்டிங்களே, அமெரிக்கா பண்ணும்போது ஏன் எந்த ஒரு நாடு கூச்சல் போட மாட்டேங்குது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ ட்ரம்ப் முதல் தடவை வந்த பொழுது நான் சொன்னேன், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ரியல் எஸ்டேட் மேன். அவர் அரசியலில் தற்காலிகமாக வந்திருக்கார், அரசியல்வாதி இல்லை. ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம அரசியல்வாதியான குணங்களை எதிர்பார்க்க முடியாது. அரசியல்வாதின்னா இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு ஒரு வழிமுறை இருக்குது. தேர்தலில் வாக்கு கேட்பாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, அறிக்கை கொடுப்பாங்க. இவர் அது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி அடிக்கிறவர். ஆனால் அவர் வைக்கிற முழக்கம் அந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக தானே இருக்குது. கிரேட்டர் அமெரிக்கான்னு என்ன ஒரு வேடிக்கை, அமெரிக்கா நிலத்தை பெருசுப்படுத்தணும்னு பேசுறாரு. அதெல்லாம் அமெரிக்காக்கான நலன் தானே. பொருளாதார அடிப்படையில் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டு கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து யார் இஸ்லாமியரை ஆதரிப்பது, யார் இஸ்லாமியரை எதிர்ப்பது, யார் யூதர்களை ஆதரிப்பது, யார் யூதர்களை எதிர்ப்பது, கிட்டத்தட்ட இந்திய அரசியல் மாதிரி தான். வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ட்ரம்ப் பிடிக்காம போனாலும் அமெரிக்கர்கள் ட்ரம்ப்பை விரும்புகிறாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவில் இல்லாத இயற்கை வளம் என்ன? நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. அலாஸ்காவில் ஆயில் இருக்குது, அமெரிக்காவில் டெக்ஸஸில் ஆயில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிற்காலத்தில் எங்களுக்கு தேவைப்படும், இப்போ எடுக்க மாட்டோம், அப்புறமா எடுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்? எந்தெந்த நாட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இத்தனைக்கு அங்கே வெறும் பனி தான் இருக்குது. 10% மக்கள் தான் இருக்காங்க. வெறும் பனிப்பாறைகளாக நிறைஞ்சிருக்கிற பகுதியை ஏன் டார்கெட் பண்ணுறாரு? ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சாமி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். வெனிசுலாவை முடிச்சுட்டு அடுத்தது ட்ரம்ப் கிரீன்லாண்டை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. அங்கே இராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவாருங்கிற மாதிரி தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், கனிம வளம், சைனாவில் கிடைக்கிற முக்கியமான சில மினரல்ஸ் கிரீன்லாண்டில் இருக்கிறதுனால சைனாக்கு சவால் விடுற வகையில் அந்த லேண்டை இது பண்ணுறாங்கிற மாதிரியான தொடர்ச்சியான செய்தியாளர் சந்திப்பு இருக்குது. ஐ வாண்ட் கிரீன்லேண்ட் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே பேசுகிறாரு. டென்மார்க் கண்ட்ரோலில் இருக்கிற கிரீன்லேண்ட் அவங்க கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விட்டால் நாங்கள் நேட்டோவிலேருந்து வெளியே கூட வருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு டென்மார்க் நகர்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார் அமெரிக்கா சைடு? அமெரிக்கா ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருக்குது. அமெரிக்கா தோன்றி ஒரு 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை. அது வரலாறே வரலாம். அது சிவப்பீந்தர்கள் நாடு. சிவப்பீந்தர்கள்டேருந்து பிடுங்கி வெள்ளைக்காரங்க போய் அந்த ஆட்சி பண்ணி அமெரிக்கா உருவாக்கினது இங்கிலாந்து மக்களும் ஐரிஷ் மக்களும் தான். அப்புறம் ஜனநாயகம் எல்லாம் வந்தது. இப்போ அமெரிக்காவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, தலைமை சரியில்லை. கென்னடி இருந்தார், ரொனால்ட் ரீகன் இருந்தார், புஷ் இருந்தாங்க. அவங்களாம் பெரிய ஆளுமைகள். ஜனாதிபதியோட பதவியில் அமருவதற்கு தகுதியானவர்கள், அந்த பதவியை அலங்கரித்தவர்கள், அந்த பதவிக்கு புகழ் சேர்த்தவர்கள். ஒபாமாலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சது. ஒபாமா என்ன பண்ணார்? சில இஸ்லாமிய நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்களை அமெரிக்காவில் குடியேற்றினார் இல்லீகலாக. அமெரிக்காவில் குடியுரிமை என்பது 3 வகைப்படும். அந்த ஊரில் பிறந்தா குடியுரிமை ஆட்டோமேட்டிக், இந்தியன்ஸ் மாதிரி. க்ரீன் கார்டு வழியாக ஒரு குடியுரிமை, H1Bயில் போய் க்ரீன் கார்டில் போய் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். க்ரீன் கார்டில் குடியுரிமை. 3வது லாட்ரின்னு ஒன்று இருக்கும். பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளில் அந்த கான்சுலேட் என்ன பண்ணோம், ஒரு 2000 பேர் 3000 பேர் அப்ளிகேஷன் வாங்கி லாட்ரி குழுக்கள், நம்ம லாட்ரி மாதிரி குழுக்கள் முறையில் போட்டு ஒரு 500 பேருக்கு க்ரீன் கார்டு கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புவோம். இது எதற்குன்னா, அமெரிக்காவில் எல்லா நாட்டினரும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு நாள் வெள்ளையினர் மட்டும் இருக்கக்கூடாது, கருப்பினர் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்த நல்ல எண்ணம். அதை ஒபாமா தவறாக பயன்படுத்தி பல இஸ்லாமிய நாடுகள்லேருந்து பல இஸ்லாமியர்களை லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் குடியேற்றிட்டார். அது குடியேற்றினது ஒபாமா ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு அது பிடிக்கல. ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி குடியுரிமை வெளிநாட்டிலேருந்து வர்றதை எதிர்ப்பவர்கள்.
H1B எதிர்க்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இப்போ எப்படி நம்ம பிரதமர் மோடி இந்தியா வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி அமெரிக்கா வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க குடியரசுக் கட்சிக்காரங்க. ஸோ வெளிநாட்டில் யாரும் கூட வேணாம் அப்படின்ற கொள்கை இமிக்ரேஷன் அவங்களோட கட்சியோட கொள்கை அது. ஸோ ஒபாமா கொண்டாந்து வச்ச உடனே அதிகமான அளவில் எப்பவுமே அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியது ஒசாமா பின் லாடன். அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு சென்ற பல இஸ்லாமியர்கள் கொடுமைக்கு ஆளாகப்பட்டார்கள். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்லவங்களுமே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் அனுப்பப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அதெல்லாம் பண்ணி இஸ்லாமாஃபோபியான்ற மாதிரி ஒரு இஸ்லாமியர் மீது வெறுப்பு அமெரிக்காவில் அதிகம் வந்தது காரணமே உங்களுக்கு இந்த உலக வர்த்தக மையம் இடிக்கப்பட்டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்டது இது காரணங்கள். அந்த அமெரிக்காவுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. பொருளாதார அடிப்படையில் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும், ரெண்டு கட்சிகளுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து யார் இஸ்லாமியரை ஆதரிப்பது, யார் இஸ்லாமியரை எதிர்ப்பது, யார் யூதர்களை ஆதரிப்பது, யார் யூதர்களை எதிர்ப்பது, கிட்டத்தட்ட இந்திய அரசியல் மாதிரி தான் அந்த லெவலில் கொண்டாந்து விட்டுது. அது ட்ரம்ப் முதல் முறை ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது நான் பல பேட்டியில் சொன்னேன், அவரை ஒரு அரசியல்வாதியாக நினைக்காதீங்க, அவர் ஒரு வியாபாரி. மன்மோகன் சிங் அரசியலில் வந்தார்னா அவர் எக்கானமிஸ்ட்டு, பொருளாதார மேதை, அரசியல்வாதி கிடையாது. இந்தியாவிலேயே அரசியல்வாதி இல்லாத ஒரு பிரதமர் கை காட்டணுன்னா அது மன்மோகன் சிங் தான். ஏன்னா அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார், பொருளாதாரத்தில் புலி. அந்த மாதிரி ஒருவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரதமரானார். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகர மேயர் மைக் ப்ளூம்பர்க் வந்தார். ப்ளூம்பர்க் நியூஸ், ப்ளூம்பர்க் டெலிவிஷன் போன்ற ப்ளூம்பர்க் நிறுவனங்களின் தலைவர், உலக பணக்காரர்களில் ஒருவரான ப்ளூம்பர்க் நியூயார்க் நகர மேயராக வந்தார். எந்த கட்சி சார்பு இல்லாமல், குடியரசுக் கட்சி இல்லாமல், ஜனநாயக கட்சி இல்லாமல். அந்த மாதிரி வினோதங்கள் அமெரிக்காவில் நடக்கும். ஜென்ரலாக குடியரசு ஜனநாயக கட்சி தான் வரும். ஸோ ட்ரம்ப் முதல் தடவை வந்த பொழுது நான் சொன்னேன், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ரியல் எஸ்டேட் மேன். அவர் அரசியலில் தற்காலிகமாக வந்திருக்கார், அரசியல்வாதி இல்லை. ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம அரசியல்வாதியான குணங்களை எதிர்பார்க்க முடியாது. இப்போ அரசியல்வாதின்னா இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு ஒரு வழிமுறை இருக்குது. தேர்தலில் வாக்கு கேட்பாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, அறிக்கை கொடுப்பாங்க. இவர் அது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி அடிக்கிறவர். ஆனால் அவர் வைக்கிற முழக்கம் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக தானே இருக்குது. இந்த கிரேட்டர் அமெரிக்கான்னு என்ன ஒரு வேடிக்கை, அமெரிக்கா நிலத்தை பெருசுப்படுத்தணும்னு பேசுறாரு. அதெல்லாம் அமெரிக்காவுக்கான நலன் தானே. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ட்ரம்ப் பிடிக்காம போனாலும் அமெரிக்கர்கள் ட்ரம்ப்பை விரும்புகிறாங்க. அதான் வெடிக்கங்க. ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். கமலா ஹாரிஸ் வந்து பிடிக்கல, பெண்ணை வந்து ஜனாதிபதி ஆக்க மாட்டாங்க, ஜோ பைடன் வந்து ரோபோ மாதிரி இருந்தார், கமலா ஹாரிஸ் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க, சோசியலிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னால் கூட திருப்பி அவங்க ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஜனநாயக கட்சி மீது அவங்களுக்கு மேல் உள்ள வெறுப்பு காரணம். அந்த வெறுப்பே ட்ரம்ப்பை ரெண்டாவது முறையாக உட்கார்ந்து. ட்ரம்ப் என்ன கிட்டத்தட்ட என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா, மோடிஜி பண்ணுற மாதிரி இந்தியா ஃபஸ்ட்டுன்ற மாதிரி அமெரிக்கா ஃபஸ்ட்டுங்கிறார். என் நாடு, என் மக்கள், என் வளம், என் பொருளாதாரம், என் சுதந்திரம். அது உங்கள் நாட்டுக்குள்ளே தானே டெவலப் பண்ணிக்கணும், மற்ற நாட்டிலேருந்து உருவக்கூடாது இல்லை. அது என்ன ஆகிப்போச்சு, இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, அமெரிக்க ஜனாதிபதிகளிலே இல்லாத ஒரு வித்தியாசமான ஜனாதிபதியாக எங்கள் ஒபாமா கூட தான் சர்வதேச நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவர் கேட்டால் வாங்கினார் இல்லையா? இவர் கொஞ்சம் அதிகமான லெவலில் போய் எனக்கு அந்த பரிசை கொடுங்கன்னு கேட்டது மூலமாக அந்த பதவிக்கு இழுக்க தேடிக்கொண்டார் முதல். ரெண்டாவது, அமெரிக்காவில் இல்லாத இயற்கை வளம் என்ன நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. அலாஸ்காவில் ஆயில் இருக்குது, அமெரிக்காவில் டெக்ஸஸில் ஆயில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிற்காலத்தில் எங்களுக்கு தேவைப்படும், இப்போ எடுக்க மாட்டோம், அப்புறமா எடுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், எந்தெந்த நாட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற கொள்கையில். உலக போர் என்றுமே தொடங்குவதற்கு காரணம் பொருளாதார அடிப்படையில் தான் போர் தொடங்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா
அது வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் வேறு காரணம் இருந்தால் கூட பொருளாதாரம் இப்போ வெள்ளைக்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை பிடித்தது நோக்கம் என்ன? பொருளாதாரம். நம்மளை கொள்ளை அடிச்சுட்டு போகணுங்கிறது தான் பிடிச்சானே தவிர இந்தியாவை ஆளணுங்கிறது அவனுக்கு நோக்கம் இல்லை. எல்லா வளத்தையும் பிடிக்கிட்டு போனதுனால இப்போ உலக வளங்களை பிடுங்குவதில் முதலிடம் வகிக்கிறது சைனா. தைவான் அபகரிக்க பார்க்குது, கொரியா அபகரிக்க பார்க்குது, எல்லா நாடுகளையும் இந்தியா அபகரிக்க பார்க்குது. அருணாச்சல் பிரதேஷ் எனக்குன்னு சொல்லுது. நில ஆக்கிரமிப்பு வழியாக வளங்களை ஆக்கிரமிக்க பார்க்குது. கரெக்டு சார். ஆனால் சைனா அந்த உலக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில விஷயங்களை அவங்க கையாளுறாங்க. சர்வதேச சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்பு சர்வதேச சட்டங்கள் எல்லாத்தையும் மீறி ஒரு நாட்டுக்குள்ளேயே போய் அந்த நாட்டுடைய தலைவரை சிறைபிடிக்கிறாரு. கிரீன்லாண்டு ராணுவ நடவடிக்கை, அது ஐ வாண்ட் கிரீன்லாண்டு சொல்றாரு. அது வேற ஒரு ஐ வாண்ட் கேனடான்னாரு. அது நீங்க மறந்துட்டீங்க. அதை சொல்றாரு. கேனடா என்ன சொன்னாரு? கேனடா எங்க அமெரிக்காவின் ஒரு பகுதினாரு. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி எனக்கு வேணும், நான் பணம் கொடுத்து வாங்குவேன், இல்லைன்னா ராணுவ நடவடிக்கையை நான் கையாளுவேங்கிறது. அப்ப அது எப்படி நம்ம சீனாவோட எப்படி ஒப்பிட முடியும் அமெரிக்காவை? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, உலக அரசியல் இப்போ எதை நோக்கி போறதுன்னா ஆக்கிரமிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி போகுது? ஏன்னா பேராசை. இப்போ ரஷ்யா கிட்டேருந்து என்ன நம்ம வாங்கணும் தப்புன்றீங்க, யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் வாங்கினா அது மட்டும் எப்படி சரியாகும்? நம்ம மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து என்ன குரூட் ஆயில் வாங்கலை, யூரோப்பியன் யூனியனில் லைன் கட்டி நின்று வாங்குதுங்க. உங்கள் ஆட்கள், உங்களை ஆதரிப்பவர்கள் ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்கினா அது தப்பு இல்லை. உங்களுக்கு எதிராக போகக்கூடியவன்னு சொல்ல மாட்டேன், நடுநிலையாக இருக்கும் இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினா யுக்ரைன் போருக்கு உதவுறேன்றீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நீங்கள் உதவுறீங்களே, அது என்ன கணக்கில் வரும்? என்னன்னா அமெரிக்காவில் இப்போ வந்து எல்லாமே தலைகீழாக மாறிட்டு வருது. இமிகிரேஷன் கொள்கையாட்டம், பொருளாதார கொள்கை. ஆனால் பொருளாதாரத்தை, இழந்த பொருளாதாரத்தை மீட்டு நிறுத்தக்கூடிய தகுதி உள்ளவர் ட்ரம்ப்னு அமெரிக்க மக்கள் கருதுறாங்க, நம்புறாங்க. இவரால் தான் அமெரிக்கா காப்பாற்றப்படும், இவரால் தான் அமெரிக்கா சுதந்திரம் காப்பாற்றப்படும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜொரான் மம்தானி போன்ற சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வர தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவில் கம்யூனிசம் கிடையவே கிடையாது, சோசியலிசம் கிடையாது. அமெரிக்காவில் என்ன வேணா இருக்கலாம், கம்யூனிசமும் சோசியலிசம் இல்லாத ஒரே நாடு உலகத்தில் அமெரிக்கா தான். அந்த நாட்டில் சோசியலிசமும் கம்யூனிசமும் வருது. எப்படி கியூபாவை வெறியோடு அமுக்கினாங்க. கியூபான்ற ஒரு நாடு நம்ம கிட்ட இருக்கு, ஒரு சின்ன திருவுண்டு நாடு, அது வெறி கொண்டு அடக்குனாங்க அமெரிக்கா. இப்போ கியூபா எள்ளி நகையாடுற அளவுக்கு அமெரிக்காலே கம்யூனிசம் காலை வச்சாச்சு. 2 மேயர் வந்து சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ன்றாங்க, டெமோக்ராட்டிக் கம்யூனிசம்ன்றார், சோசியலிசம்ன்றார் மம்தானி. ஸோ அமெரிக்கா ஒரு கஷ்டகாலமான பாதையில் போய் கொண்டிருக்கு. ட்ரம்ப்புக்கு என்னன்னா, பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கு உங்களுக்கு தொழில் முனைவர் தேவை. அமெரிக்கா எல்லா தொழிற்சாலையும் வெளியில் தாங்க இருக்குது. அமெரிக்காவுக்குள்ளே ஃபோர்ட் மோட்டார்ஸே அசம்பிளி தான் பண்ணுறான், பாதி வெளிநாட்டில் இருக்குது. ஐஃபோன் இந்தியாவிலையும் சைனாலையும் பண்ணுறான். இன்டெல் எல்லாம், நீங்கள் என்ன கம்பெனி எடுத்தாலும் எல்லா கம்பெனியும் வெளிநாட்டில் இருக்குது. அது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் என்ன பண்ணாங்க, பணம் வந்தால் போதும், எனக்கு வரி கட்டுறியா போதும், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எங்கே வேணால் வச்சுக்கோ. ஏன்னா அமெரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகம். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 30,000 40,000 சேலரி கொடுக்கணும்னா அமெரிக்காவில் $10,000 சம்பளம் கொடுத்தா தான் அந்த வேலைக்கு எடுக்க முடியும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடையாது. அங்கே ஸ்டெம்ன்ற இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளாம் எப்போது ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சயின்ஸுனாலும் வராது, மேக்ஸுனாலும் வராது. கணக்கு 1 2 3 கடை சூப்பர் மார்க்கெட்டில் 5 + 6 + 7 கூட்டுறதுக்கு கால்குலேட்டர் எடுப்பான். நான் பார்த்துருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டில் 5 6 7ங்கிறது கூட்டுறதுக்கு நம்மளை மனக்கணக்கு போடுவோம், கால்குலேட்டர் பண்ணுவோம். அவங்களோட படிப்பு அவ்வளோதான், அது தப்பாக சொல்ல முடியாது. மற்ற துறையில் பிரபலமாக இருக்கலாம், இப்போ நோபல் பரிசெல்லாம் வாங்கலாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பற்றி பேசும்பொழுது அவர் ஆக்கிரமிப்பாளர் என்பதை விட அகண்ட பாரதம்னு நம்ம மோடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவின் வளங்கள்
கொள்ளையடிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தங்கிவிட்டது அவர் கருத்து, நம்ம கருத்து இல்லை, அவர் கருத்து. இப்போ வந்து அந்த அதிபரை கைது செய்தியே கொண்டு வந்தார். அவர் கொடுத்த காரணம் அதிக பிரசங்கத்தனமானது, போதை மருந்துகள். போதை மருந்து பண்ணுற காரணம் மெக்சிகோங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. அங்கே என்ன மெக்சிகோ கார்டல், உலக போதை மருந்துகளின் தலைமையிடம் மெக்சிகோ. இது சின்ன குழந்தை கூட தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும் அவசியம் இல்லை, குழந்தை கூட தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆயிலுக்கு தான் வால் கட்ட போறேன்னாரு. சரி, வால் கட்டுறேன். என்னத்த வால் கட்ட முடிஞ்சது? பார்டர் போரஸாக தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு மெக்சிகோ வந்து போயிட்டு தான் இருக்கு. ஒன்றும் பண்ணும் சில விஷயங்கள். இப்போ பாகிஸ்தானிலிருந்து ஆட்கள் வருவதை, இந்தியாவுக்குள் வருவதை தடுக்க முடியும், பங்களாதேஷிலிருந்து வருவதை தடுக்க முடியாதுன்னு ஒரு இராணுவ தளபதி என்கிட்ட சொன்னார். போரஸ் பார்டர், அவன் வந்துட்டு போயிட்டு இருப்பான், அவன் இஷ்டத்துக்கு வருவான். அந்த மாதிரி மெக்சிகோவிலேருந்து வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு வெயிட்டரை எடுக்கணும், ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கு எடுக்கணும்னா $500 கொடுக்கணும். அதே இல்லீகல் இமிகிரண்ட், சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை கூப்பிட்டு $50 கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை டபுள் மடங்கு வேலை பண்ணிட்டு போவோம். ஸோ எம்ப்ளாயர் வந்து $500 கொடுப்பானா, $50 கொடுப்பானா? $50 தான் கொடுப்பான். ஸோ அவங்களே வந்து இல்லீகல் இமிகிரேஷனை வளர்த்தார்கள் இத்தனை வருஷமா. அமெரிக்கா அரசாங்கம் கண்டு கொண்டாமல் கண்ணை மூடிக்கிச்சு. நீங்கள் பாடி வா, இல்லையே தங்கு. ட்ரம்ப் அதை ஒரே நாளில் ஒழிக்க பார்க்குறாரு. சரி, இப்போ கிரீன்லாண்டையா ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்னன்னா வளங்கள், இப்போ வளங்கள் உள்ள நாடுகளை இப்போ அந்த அதிபரை கைது பண்ணது நீங்கள் சொன்ன காரணம் முட்டாள்தனமான காரணம். அந்த நாட்டின் வளங்கள் மீது தான் உங்களுக்கு கண் வச்சிருக்கீங்க. அதான் அவரே சொல்லிட்டாரு. முதல்ல ட்ரம்ப்புக்கு பாது இது போதை மருந்து கைது பண்ணோம் எது ஒன்றாரு. அப்புறம் உலக நாடுகள் சிரிச்சது. நான் ஒன்று கேட்குறேன், ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுக்கும் போது உலக நாடுகள்லாம் பெஞ்ச் மேலேருந்து கூச்சல் போட்டிங்களே, இப்போ அமெரிக்கா பண்ணும்போது ஏன் எந்த ஒரு நாடு கூச்சல் போட மாட்டேங்குது? ஐநா சபைன்னு ஒன்று இருந்தது, எங்கே இருக்குது இப்போ? அது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுங்கன்ற தவிர சொல்லலை. அதுதான் அது என்னன்னா, பெரிய அண்ணன்கள் ரஷ்யா, அமெரிக்கா, சைனா என்ன பண்ணாலும் உலக நாடுகள் மௌனியாக கிடக்கும். யூரோப்பியன் யூனியன் கண்டிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணாங்க இல்லைங்க. உறவு துண்டிக்கணும். அது எப்படி சார் பண்ணுங்க? எங்க கூழுக்கு ஆசை மீசை. உங்களுக்கு என்னன்னா, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அமெரிக்காவுடன் வியாபாரம் பண்ணாத நாடுகள் உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு முறையில் அமெரிக்காவுடன் வணிக தொடர்பு இல்லாத நாடுகள் உலகத்தில் மிக 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 குறைவு. சைனாவாட்டம் அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் கருத்து வேறுபாடுகள் வேறு, வர்த்தகம் வேறு. இந்தியாவோட மெயின் பிஸ்னஸ் பார்ட்னர் அமெரிக்கா தான், அதை மறுக்க முடியாது. நீங்கள் வடகிழக்கு நாடுகள் எடுத்துக்கோ, ஆப்பிரிக்கா நாடுகள், எல்லா நாடுகளுக்கும். இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு சிக்கல்னு சொல்கிறேன், ஏன் அவர் நிலை தடுமாறார்னு சொல்கிறேன். உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான கரன்சி டாலர். 90% உலக வர்த்தகம் நடைபெறுவது டாலரின் மீது தான். ஆமாம், எந்த நாடு அமெரிக்காவே தேவையில்லை. இப்போ வந்து ஜாம்பியாவும் ஆஸ்திரேலியாவும் வியாபாரம் பண்ணுறதுன்னா காமன் கரன்சி டாலர், அமெரிக்கன் டாலர். 90% நாடுகள் எக்ஸப்ட் இந்தியா, ரஷ்யா. இந்தியா ரஷ்யா ரூபலில் ட்ரேட் பண்ணும், டாலர் விட்டு வேண்டான்னு சொல்லி அவங்க ரூபலில் நம்ம ரூபாவில் வியாபாரம் பண்ணுறோம். அது 90%இருந்து 60% குறைஞ்சி போச்சு. ஸோ டாலரோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. ஒரு பக்கம் டாலர் நோட்டுகளை அச்சடித்து தள்ளி விடுறாங்க, அவங்க பாட்டுக்கு போட்டு சகட்டு மீறி அடிக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போது டாலரோ ரூபாயோ எப்படி அடிக்கணும்னா, ₹1 கோடி ஒருத்து தங்கம் ரிசர்வ் பேங்க்கில் இருந்ததுன்னா ₹1 கோடி நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஜனங்க மத்தியில் விடலாம். சரி, 1 கோடி இல்லை, ஒரு 1.25 கோடி, 1.5 கோடி. நீங்கள் 1 கோடி தங்கம் வச்சுட்டு 10 கோடி நோட் அடிச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வராமல் வேறு என்ன நடக்கும்? அது இந்தியாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடக்குது. ஸோ டாலர் வேல்யூ குறைய 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 அவர் வயிற்றில் புளியை கரைக்குது. இது இல்லாமல் நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, பிரிக்ஸில் நாங்கள் தனி கரன்சி கொண்டு வருவோன்ட்டாங்க, யூரோ மாதிரி.
அது வேற பெரிய மரணாடியாக இருக்குது. தனி கரன்சி பிரிக்ஸ் வந்ததுன்னா டாலர் ஒன்றுமேல போயிடும். அவங்க வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அதுக்குள்ள பண்ணிக்க வேண்டியது. அவங்க வியாபாரம் அவங்க கூட்டுகள் பண்ணிக்க வேண்டியது. இங்கே யூரோப்பியன்லையும் ஏஷியன்லையும் ஒர்க் ஆக வேலையே இல்லை. யூரோவை கெடுத்ததே அமெரிக்கா. யூரோன்ற ஒரு நல்ல ஒரு யூரோ ஐக்கிய ஐரோப்பாவோட கரன்சி நல்லா டெவலப் ஆச்சு. காமன் கரன்சி யூரோன்னு பேர் வச்சாங்க. அதை ஒழிச்சது யார் தெரியுமா? அமெரிக்கா. ஏன்னா யூரோ அமெரிக்க டாலருக்கு நிகராக வர தொடங்கிது. பவுண்டை விட ஜாஸ்தி வேல்யூவேஷன். கிட்டத்தட்ட யூஎஸ் டாலருக்கு பார்த்தா அமெரிக்காவில் யூரோவோட யூரோப்பியனை விட ஏங்க அவங்க நினச்சா ஜனாதிபதியை மாற்றுவாங்க. பங்களாதேஷில் பிரதமரை மாற்றலையா? பாகிஸ்தானில் பிரதமரை மாற்றலையா? பாகிஸ்தானில் இராணுவ தளபதிக்கு மேலே போகலையா? என்ன பெரிய அண்ணன் அமெரிக்கா என்பது பெரிய அண்ணன். ஸோ இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். இவர் இதோட நிறுத்திக்க போகிறது இல்லை. அடுத்து கனடா மேலே கை வைக்க போகிறார். கிரீன்லாந்து கனடா. கிரீன்லாந்து இன்னும் 3 ஆண்டு காலங்கள் அமெரிக்கா இவருடைய சேஷ்டைகளை பொறுத்துட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை. கரெக்ட் சார். ஆனால் இப்போ கிரீன்லாண்டில் கை வைக்கும் போது ஏற்கனவே அங்கே ஆர்டிக் ஓஷன் வழியா ஆசியாலேருந்து வர கடல் பரப்பு இருக்கு. இந்த சைடில் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நார்த் ஜோன் இருக்கு. அங்கே டென்மார்க், நார்வே இந்த நாடுகள்லாம் அங்கே கவனிச்சிட்டு இருக்காங்க. மேலே ரஷ்யா இருக்கு. ஸோ இப்படி அந்த கடல் வழி போக்குவரத்து இருக்கு. இப்படியான சூழ்நிலையில கிரீன்லாந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இடம். இத்தனைக்கு அங்கே வெறும் பனி தான் இருக்கு. 10% மக்கள் தான் இருக்காங்க. வெறும் பனிப்பாறைகளா நிறைஞ்சிருக்கிற பகுதியை ஏன் டார்கெட் பண்றாரு? பனாமா கெனாலை மூடுவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அவருக்கு அமெரிக்கா பனாமா என்ன சம்பந்தம்? ஒன்று சொல்றேன், பாதி பேருக்கு தெரியாது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. உலகத்தின் உச்சி எது தெரியுமா? அமெரிக்கா ரஷ்யா எல்லை. நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ஆர்டிக் ஓஷன் மேல அமெரிக்காவும் ரஷ்யாவும் வேற வேற நாடுகள் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டும் ஒட்டி இருக்குது. தேர் த பார்டர் ரெண்டுக்கும் நடுவில். அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்ட இரு நாடுகள். அமெரிக்கா ரஷ்யாவில் போய் சொந்தம் கொண்டாட முடியுமோ? ரஷ்யா அமெரிக்காவில் சொந்தம் கொண்டாட முடியாது. சைனா கொண்டாட முடியாது. இது என்ன பண்ணுது? எங்கெங்கே வீக்காக இருக்குதோ, வெனிசுவேலா, மெக்சிகோ, கிரீன்லாண்டு, இது வாயிலா பூச்சிகள். உண்மையாக சொல்லணும்னா வாயிலா பூச்சிகளை பிடிக்கிறது மூலமாக தன் நிலைமையை உலக அரங்கில் அமெரிக்கா நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இது வழி இல்லை. இது தலைமை. நீங்கள் உலகத்தின் தலைமையாக இருக்கலாம், அது இல்லைன்னு அது மறுக்கல. இப்போ உங்களுக்கு போட்டியாளர் வந்துட்டான், சைனாக்காரன் வந்துட்டான். போ உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வியாபாரம் பண்ணுறான், பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு இருந்தால் வந்துட்டான், 2வது டாப்பில் வந்துட்டான். அதை தடுப்பதற்கு இது முறை இல்லை. ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைனாக்கு என்ன வித்தியாசம்? ஆனாலும் அமெரிக்கர்கள் மத்தியில் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கூடுறதான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேடிக்கைக்கெல்லாம் ஆதரவு கூடித்தான் வருது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஜனாதிபதி ஒரு போல்டு ஜனாதிபதி, எப்படி உலகத்தை அடைக்க வைக்கிறாரு பாருங்க, எப்படி எதை பண்ணுறாரு பாருங்க. அவர் சொல்றார் நம்ம நியூயார்க் நேரத்துக்கு ஜெயிலில் போட வேண்டார், ஜொரான் நேரத்துக்கு ஜெயிலில் போட வேண்டார், ஏதாவது பேசுகிற உள்ளே போட வேண்டார். சரி, இது என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதி, அது இந்தியாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவட்டும், அவங்க ஒரு விதமாக நடப்பாங்க. அரசியல்னா அவங்க ஜனங்கிட்ட போன ஓட்டு கேட்கணும். ட்ரம்ப்புக்கு அந்த நெசசரி இல்லை. ட்ரம்ப்புக்கு முடிஞ்சு போச்சு டேர்ம், அடுத்த டேர்ம் கிடையாது. ஆனால் அவர் வைக்கிற முழக்கம் என்ன? அமெரிக்காவை வளப்படுத்தணும், அமெரிக்கா நாட்டை வளப்படுத்தணும். எதிர்காலத்தில் ஆயில் மாதிரியான விஷயங்கள், பேட்டரி மாதிரியான விஷயங்கள், முக்கியமான மினரல்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகிற பட்சத்தில் எதிர்காலத்தில் என் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஜனாதிபதி எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு அகண்ட அமெரிக்காங்கிற கான்செப்டை எடுத்துட்டு வராருன்னா அது அந்த மக்கள் மத்தியில் ஆதரவாக தானே இருக்கும். வரலாற்றில் அவர் எதிர்பார்க்குற மாதிரி வரலாற்றில் நிற்பார் இல்லை ட்ரம்ப். ஆமாம், இப்போ அமெரிக்கர்கள் ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க. ட்ரம்ப்போட எதிர்ப்பாளர்கள் அமெரிக்காவில் இல்லை. சுருக்க சொல்லணும்னா ட்ரம்ப்போட எதிர்ப்பாளர்கள் அமெரிக்காவில் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? ட்ரம்ப்பை விட்டானா கம்யூனிஸ்ட் உள்ள வந்துடும் நினைக்கிறான். துரான் மம்தானி வந்துட்டார், 4-5 காங்கிரஸ் உமன் பாகிஸ்தான்லேருந்து இஸ்ரேல்லேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு யூத ஆதரவு நாடு. அங்கே இஸ்லாமிய தீவிரவாதம் செல்லுபடி ஆகாது. அது ஒரு யூத ஆதரவு.
யூதரோட ஒரு அப்பா ஸ்தானம் புள்ள மாதிரி இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட குட்டி அமெரிக்கா. குட்டி அமெரிக்கா தான் இஸ்ரேல். சுருங்கமாக சொல்லணும்னா இஸ்ரேல் நம்பி உலகத்தில் வாழறதே அமெரிக்கா மாத்திரம் தான். அமெரிக்கா இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இஸ்ரேலே கிடையாது, நாடு காலி பண்ணுவாங்க. அமெரிக்கா தெய்வில் தான் இஸ்ரேல் இருக்குது. இப்போ இஸ்ரேலுக்கு அங்கே சிக்கல் வர தொடங்கி விட்டது. நியூயார்க்கிலிருந்து யூதர்கள் குடும்பமாக வெளியேறி மற்ற மாநிலங்களில் போய் தங்க தொடங்கிட்டாங்க. ஃப்ளோரிடாவுக்கு போகிறாங்க, டெக்ஸஸ் போகிறாங்க, அலபாமா போகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜொரான் மம்தானி வந்தால் நமக்கு டேஞ்சர். ஸோ அமெரிக்க பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகுது. நியூயார்க் தான் உலகத்தின் பொருளாதார தலைமை இடம். பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட், அதுதான் உலக அமெரிக்க பொருளாதாரம். அது யார் கண்ட்ரோல் இருக்குன்னா யூதர்கள் கண்ட்ரோல் இருக்கு. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இந்தியர்கள் யூதர்கள் கண்ட்ரோல் பண்ணுற இடம் வால் ஸ்ட்ரீட், அமெரிக்க பொருளாதார பங்கு சந்தை. அதுக்கு அடி வாங்குமோன்னு பயந்துட்டு சாரையாக காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம் மேலும் கீழே விழுன்னு ட்ரம்ப்புக்கு தெரியும். அது எல்லாம் கணக்கு பண்ணி தான் பார்க்குறாரு. ஜொரான் நீ வந்தது, இவங்க வந்தது, கமலா ஹாரிஸ் வந்திருந்தாங்கன்னா ஒரு கால் அவங்க சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸி. இப்போ என்ன ஆகிடுத்து, ஜனநாயக கட்சி க்ஷீணமாக போய் வேறு வழியே இல்லாமல் குடியரசுக் கட்சி எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, தலைவர்களும் இல்லை. நல்ல தலைவர்கள் ஜனநாயக கட்சியில் இல்லை. கமலா ஹாரிஸ்க்கு அப்புறம் எல்லாம் போயாச்சு. எல்லாம் ஜோ கவலியெல்லாம் எல்லாம் வயசாகி போச்சு. கென்னடியோட மருமகனோ பேரனோ வந்துட்டு இருக்கார போல இருக்கு. இன்னும் அதுவும் பெரிய லெவலில் இல்லை. எப்படி நம்ம சர்வே பண்ணலான்னு யோசித்து சோஷியலிசத்தை கையில் எடுத்துக்கிச்சு. அதனால தான் ஆண்ட்ரூ கூமோவை தோக்கடித்து பிரைமரியில் ஜொரான் மம்தானி வந்ததுக்கு காரணமே சோஷியலிஸ்டிக் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி இளைஞர்கள் இழுத்தார். எப்படி தமிழ்நாட்டில் இலவசன்ற மாதிரி இலவச பஸ்ஸு, இலவச வீடு, இலவச மருந்து, இலவச காரு, இலவச ட்ரெயின், இலவச சாப்பாடு, வேலையே செய்வோன்னா எல்லாம் வாயில் ஊட்டி விட்றோன்னு ஜனங்க ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி. அது வரக்கூடாதுன்னா ட்ரம்ப் இருக்கணும்னு அமெரிக்காவில் நம்புகிறாங்க. அந்த பைபிள் பெல்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அமெரிக்காவில் பைபிள் பெல்ட், அதுதான் முடிவு பண்ணும் ஜனாதிபதியை. ஒரு பெண் துணை ஜனாதிபதி அளவுக்கு வர முடியும். ஜனாதிபதியாக வருவதற்கு இன்னும் அமெரிக்கா இடம் கொடுக்கவில்லை. அதான் காரணம். இப்போ நிறைவாக இப்போ இந்த கிரீன்லாண்டை ஏன் டார்கெட் பண்ணுறாருன்னு ஒரு வழியில் வளங்கள் அவருக்கு வந்து எனிமி ஃப்ரெண்டு கிண்டெல்லாம் கிடையாது. ஒன்று அவர் சொல் பேச்சை கேட்கணும். ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. எஸ் சார் நீ கொடு எல்லாம் கொடு, கொடு காப்பரை கொடு, அதை கொடு, எனக்கு கொடு, எனக்கு ஓனுங்கெல்லாம் கொடு, சிப்ஸை கொடு, அதை கொடு. இல்லையா டாரிஃப் போடுவேன். இந்தியா மீது 200% டாரிஃப் போட்டார், 50% டாரிஃப் ஆக்கினார். இப்போ இந்தியர் இதனால் அவஸ்தைப்படுறது யாருன்னா அமெரிக்கா வாழ் இந்தியர்கள். பொன்னி பச்சரிசியை $2 கொடுத்து வாங்கலாம் ஒரு பவுண்டு. இப்போ $18 ஆயிடுச்சு. நம்ம தான் அவஸ்தைப்படுறோம். அவர் வரி விதிப்பினால் அவசைப்படுவது அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள். ஏன்னா இந்திய உணவு மீது தான் நீங்கள் வரி போடுறீங்க, இந்தியாவிலேருந்து வர பொருள் தான் வரி போடுறீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் ட்ரம்புக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இதுதான் கடைசி டேர்ம், எப்படியும் அடுத்த 2 தேர்தலுக்கு மேலே டேர்ம் ஜெயிக்க முடியாது. அந்த 3 ஆண்டுகளில் எப்படியாவது அவரோட கொள்கைகள் அவருக்கு நியாயமாக படலாம். நீங்கள் அதை தப்பா அவருக்கு நியாயமாக படலாம், நமக்கு தப்பாக படுது. அவரை பொறுத்த வரைக்கும் திருப்பி மீட்டெடுப்போம், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாகான் சொல்கிறதுக்கு காரணம் இழந்த அமெரிக்காவை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்காக என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கார். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்றார். டியூஸ் கட்டணும். ஆக்சுவலாக அமெரிக்கா 10 ஆண்டுகளாக பணமே கொடுக்கல. ஐக்கிய நாடுகள் சபை திவாலானது காரணமே பணம் கொடுக்காதனால கொடுக்க முடியாதுன்றார். ஆனால் உலக நாடுகள்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவை பகைத்து கொள்ளும் சக்தி இந்தியா உட்பட எந்த நாட்டுக்குமே கிடையாதுன்னு என்னால் அறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்கள் கண்டன குரல் எழுப்பலாம். இப்போ ட்ரம்ப் சொன்னது தப்புங்க, நாங்கள் ஒன்றும் போர் நிறுத்தது, உங்களால் ஒன்றும் போர் நிறுத்தலை, நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்ல முடியும். வாயமூடு நீ யாரு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு உலக நாடுகள் வரல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Rubilux Paints, best quality, best value for money.
உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.